தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயசுந்தர கிருஷ்ணன். பொறியாளன் பார்வை சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு கரெக்டான டைமில் வந்து சேர்ந்தடையும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரோட்டில் போகும்போதும் அண்ட் இப்போ ட்ரெயின்லேயோ இதுலேயோ போகும்போதும் நம்ம காற்றாலைகளை பார்க்கோம், அதாவது விண்ட்மில். ஸோ அதை பார்க்கும்போது ஒரு சாமானிய மக்களுக்கு என்னென்ன கேள்விலாம் வரும், ஸோ அதுக்கான விடைகள் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். காற்றாலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ரெனியூவபிள் எனர்ஜினா வேறு ஒன்றுமே கிடையாது, என்றைக்குமே வச்சாத ஒரு ஆற்றல். இப்போ சூரிய ஆற்றலோ இல்லை காற்றோட ஆற்றலோ என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது, குறையாது. அது டெய்லி வீசிக்கிட்டு தான் இருக்கும், சூரிய ஒளி என்றைக்குமே பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இதே போல் என்றைக்குமே வச்சாத ஒரு ஆற்றலை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரெனியூவபிள் எனர்ஜி. அந்த ரெனியூவபிள் எனர்ஜியோட ஒரு பயன்பாடு தான் காற்றாலை. தென் இப்போ ரெனியூவபிள் எனர்ஜியை எதுக்காக கொண்டு வந்தாங்க? இப்போ நம்ம ஒரு அனல் மின்சாரத்தையோ அணுமின் நிலையத்தையோ இல்லை ஒரு நீர்மின் நிலையத்தையோ நம்பி தான் நம்மளோட எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி அதிகமாக தேவைப்படுது. அதே போல் அணுமின் நிலையத்தில் அணுக்கருவோட பிளவை வச்சு தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால் அணுவோட தேவை ரொம்ப அதிகமாகுது. இப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் நாளடைவில் நம்மகிட்ட இருக்கிற ஃபாசில் ஃபியூல்ஸ் கம்மியாகிக்கிட்டே வருது. ஸோ நம்ம ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இன்றைக்கி எல்லாருமே இருக்கிறோம். அதனால தான் ரினியூவபிள் எனர்ஜியில் இப்போ கவர்மெண்ட்டோ சரி நம்மளோ எல்லாருமே அதில் கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதோட ரெண்டாவது பயன்பாடு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் பொல்யூஷன் ஃப்ரீ. இப்போ நம்ம ஒரு அனல் மின் நிலையத்திலேருந்து அதிகமான வெப்பம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தெர்மல் பொல்யூஷன் நடக்குது. அதுபோக நம்ம அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கழிவுகளையும் வேஸ்டேஜான வாட்டர் எல்லாத்தையுமே நம்ம நிலத்துலையும் கடல்லையும் தான் விடுறோம். இதனால் உங்களுக்கு சுற்றுச்சூழல் எல்லாமே மாசுபடுது. ஆனால் ஒரு காற்றாலையை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறதுல எந்த ஒரு சுற்றுச்சூழல் மாசுபாடுமே கிடையாது. இதனால தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10.1% வரைக்கும் விண்மில்லை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பிப்ரவரி மாதம் 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 37,669 மெகாவாட்ஸ் வெறும் காற்றாலையை மட்டுமே உபயோகப்படுத்தி நம்ம தயாரித்தாச்சு. இதில் தமிழ்நாடோட பங்குன்னு நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 29%. இந்தியாவிலேயே அதிகமடியாக நம்ம காற்றாலையை யூஸ் பண்ணி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தமிழ்நாடு தான். அதோட கணக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9,231 மெகாவாட்ஸ் வரைக்குமே நம்ம தமிழ்நாட்டு கணக்கிலேருந்து தயாரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நார்மலான பர்சன் ஒரு காற்றாலையை கிராஸ் பண்ணும்போது அவன் மனசுக்குள்ளே என்னென்ன கேள்விகள்லாம் வரும். ஏன்னா எனக்கும் நிறைய கேள்விகள் வந்துச்சு. இதே போல் உங்களுக்கு ஏதாட்டி கேள்விகள் வந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வர்ற கேள்வின்னு என்ன பார்த்துக்கிட்டோன்னா, எதுக்காக விசிபிளாக நம்ம பார்க்கும்போது ஒரு காற்றாலை எதுக்காக ஒயிட் கலரில் தயாரிக்காங்க, ஏன் வேறு கலர்லலாம் தயாரித்தா ஆகாதா? அதுக்கு மெயின் ரீசன் இருக்குது. இப்போ நம்ம தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ஒரு காற்றாலையில் ஏதாவது ஒரு விரிசல் இருந்தாலோ இல்லை டேமேஜ் இருந்தாலோ ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே போல் இப்போ நைட் நேரத்தில் நம்ம பார்க்கும்போது ஏரோப்ளைன் அந்த ரூட்டில் வரும்போது என்னென்ன காற்றாலைகள்லாம் கீழே இருக்குது அப்படிங்கிறத ஒயிட் கலரில் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டையுமே தவிர்க்கலாம். இதுக்காக தான் ஒயிட் கலரில் அதை தயாரிக்காங்க. எனக்கு காற்றாலையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவதாக தோணுன கேள்வி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எதுக்காக 3 பிளேடு கொடுக்காங்க, ஏன் 4 பிளேடு கொடுக்கலாம், 5 பிளேடு கொடுக்கலாம். ஸோ பர்டிகுலராக எதுக்கு 3 பிளேடை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆங்குலர் மொமெண்டத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஆங்குலர் மொமெண்ட்டுங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு பிளேடு டைரெக்டாக வெர்டிக்கலாக ஸ்ட்ரைட் லைனில் நிற்கும்போது மீதி இருக்கிற 2 பிளேடும் அதை கரெக்டான டைமில் பேலன்ஸ் பண்ணிக்கிடும். ஸோ அப்படி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆங்குலர் மொமெண்டம். அட் ஏ சேம் டைம் இப்போ 4 பிளேடோ 5 பிளேடோ இருந்துச்சுன்னா ஏரை ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணும் அண்ட் அது சுற்றுறதுக்கும் ஹெவியான லோடு தேவைப்படும். அப்படி தேவைப்படுற போது தன்னால் அதோட ஸ்பீடு கம்மியாகும். அப்படி ஸ்பீடு கம்மியாகும் போது ப்ரொடக்ஷனும் கம்மியாகும். இதில் இன்னொன்று விஷயம், காஸ்ட் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது 4 பிளேடோ 5 பிளேடோ வைக்கும்போது அந்த பிளேடு செய்கிறதுக்கு உண்டான செலவுகளும் அதிகமாகும். அதனால தான் அவங்க 3 பிளேடுங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டான அளவை யூஸ் பண்ணுறாங்க.
மூணாவதாக எனக்குள்ள ஸ்ட்ரைக்கான கொஸ்டின் என்னென்னா, ஒரு காற்றாலை சுற்றுறதுக்கு எவ்வளோ ஸ்பீடில் காற்றடிக்கணும்? கிட்டத்தட்ட ஒரு 12 to 14 கிலோமீட்டர் ஸ்பீடில், அதாவது பெர் ஹவருக்கு அவ்வளோ ஸ்பீடில் காற்றடிச்சா மட்டும்தான் ஒரு காற்றாலையால் சுற்ற முடியும். சேம் டைம் 50 to 60 கிலோமீட்டர் பெர் ஹவரில் காற்று இருக்கும்போது மட்டும்தான் ஃபுல் கெப்பாசிட்டியில் ஹை எஃபிஷியனில் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அதே நேரத்தில் 90 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மேலே காற்றோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம காற்றாலையை ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. இல்லாட்டினா கண்டிப்பாக அதோட ஸ்பீடு அதிகமாகி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 90 கிலோமீட்டருக்கு மேலே போகும்போது தன்னாலே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நாலாவதாக இது எல்லாருக்குமே தோன்றதான். ஏன்னா பெரிய பெரிய இறக்கையில் நம்ம லாரியில் வச்சு கொண்டு போகிறத பார்த்துருக்கோம். ஸோ ஒரு காற்றாலையை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, 250 கிலோவாட்ஸ் பவர் உள்ள ஒரு காற்றாலையை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகும். அடுத்தப்போ நம்ம மனசுக்குள்ளே தோணக்கூடிய கேள்வி என்னென்னா, ஒரு காற்றாலையோட லைஃப் டைம் என்னது? ஏன்னா நம்ம டெய்லி பார்ப்போம், வருஷ கணக்கில் பார்த்தோன்னா ஒரே காற்றாலை ஒரே இடத்துலேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப நமக்குள்ளே தோணும்போது கேட்டுக்கிட்டோன்னா, கிட்டத்தட்ட 20 to 25 வருஷம் வரைக்கும் ஒரு காற்றாலையோட லைஃப் டைம். அதனால தான் இதை வந்து காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் காற்றாலையை பொறுத்த வரைக்கும், அதுக்கப்புறம் நோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால் 20 to 25 வருஷம் வரைக்கும் அதனால் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால இது ஒரு லாபகரமான நமக்கு ஒரு முயற்சியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு காற்றாலையை கிராஸ் பண்ணும்போது தோன்றக்கூடிய ஒரு சின்ன சின்ன கேள்விகளுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பதிலளிச்சிருக்கும். பட் டெக்னிக்கலாக நிறைய விஷயம் இருக்குது. அதாவது ஒரு இன்ஜினியரோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது அதோட ஒர்க்கிங் என்ன, அதோட காம்போனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது. அது எல்லாத்தையும் சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. ஸோ பார்ட் 2ல் அதோட காம்போனன்ட்ஸ் என்ன, அதோட ஒர்க்கிங் என்ன எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.